எப்ப இவனுக்கு முதல்ல கொரோனா வந்து இவனை தூக்கிட்டு போய் குவாரண்டைன்ல போடுங்கப்பா அப்படின்னு இருக்கு எனக்கு. அப்படிலாம் இல்ல, இவர் கழுவுன்னு கழுவாருன்னு சொல்றாங்களா, இவன் எதை தொட்டாலும் கழுவ மாட்டான் சார். கேளுங்க, இல்லன்னு சொல்லுங்க சார். சமைக்கிறது நானு, வீடு பெருக்கிறது நானு, துணி காய போடுறது நானு, பாத்திரம் விளக்குறது நானு. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். வெள்ள வேஷ்டி ரொம்ப அழகா இருக்கீங்க. கணவரை பற்றி நான் வைத்திருந்த இந்த பிம்பமெல்லாம் இந்த லாக்டவுனில் உடைந்தது. இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒதறிக்கலாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறா சௌரி. பின்னி பெடலரா. கணவர் வந்து பரபரப்பான மனிதர், ஆக்டிவா இருக்கவர் நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா பயங்கர சோம்பேறி, ரொம்ப ஜாலி டைப். ஆனா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு மிலிட்டரி ஆபீசர் மாதிரி மாறிட்டார். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? ஒரு தடவை கை கழுவினாலும் நீ 10 தடவை கை கழுவு அப்படின்வாரு. அப்பா அம்மா வெளியில போயிட்டு வந்தா நீங்க கை கழுவுனீங்களான்னு பின்னாடியே வருவாரு. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தால எனக்கு மடக்காத? கை கழுவுனியா, அத தொட்டியா, அத கை கழுவு, இத தொட்டியா, இத கை கழுவு. சரியான டார்ச்சர் பண்ணாரு. இது ஆக்சன் மேடம். ஒண்ணுமே இருக்காது. அந்த லேப்டாப் தூக்கி வச்சுட்டு ரொம்ப நேரமா தட்டுறது. ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டியாக்கா? இப்போ வீட்ல இருந்து மொத்த நேரமும் போன் தான் நோன்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அவர் அவ்வளவு பிஸியான ஆளு கிடையாது, பிஸி மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காரு. யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். கல்யாணத்தப்போலாம் வந்து நல்லா 6 பேக்ஸ் வச்சுட்டு அப்படியே இருந்தாரு. அப்படியே உங்களை உளவரிய மூட்டி தூக்கி போட்டீங்க. எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? அப்புறம் லாக்டவுன்ல வந்து சரி வீட்லயே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு இந்த வெயிட்ஸ் இருந்தாதான் முடியும், இல்லனா பண்ண மாட்டேன். ஐயோ முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்குதே. சரி காலையில சும்மா வாக்கிங் ஆச்சு போயிட்டு வாங்கன்னா, இல்ல காலையில எந்திரிக்க முடியாது அப்படின்னு மழுப்புறாரு. அண்ணே, எனக்கு வேர்வை வியாதின்னு ஒண்ணு இருக்குனே. சின்ன வேலை செஞ்சா கூட குபு குபுன்னு வேர்த்துருமா. அப்ப நீங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக் நினைச்சிட்டு இருந்தீங்க. பார்ட்டி கல்யாணத்துக்காக தான் அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக் லுக் கிரியேட் பண்ணிருக்காப்ல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. முன்னாடிலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாம சாப்பிடுவாரு. சாப்பிடுறீங்களா? லாக்டவுன்னால எப்பயுமே வீட்ல இருக்கிறதுனால வந்து இதை இப்படி பண்ணிருக்கலாமே, அதை அப்படி பண்ணிருக்கலாமே. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். மோஸ்ட்லி அவர் தான் குக் பண்ணுவாரு. எப்போதுமா நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? பண்ணுவாங்க, இல்லனா அவர் பண்ணுவாரு. சோ இந்த லாக்டவுன் பண்ணுவீங்க. பெருமையா சொல்லுவனே. லாக்டவுன் பீரியட்ல யாருக்கு வேலை அதிகம்? எங்களுக்கு தான் சார். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தால எனக்கு மடக்காத? தண்ணி எடுத்து குடுறானா, தண்ணியா அப்படின்னு பண்றதுக்குள்ள எங்க அம்மா மாப்பிள்ளைய வேலை வாங்குறே அப்படின்ட்டு நீயே போய் எடு அப்படின்றா. என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். இல்ல நானே போய் தண்ணி எடுத்து குடிச்சுக்கணும். அதே அவங்க அம்மா வீட்டுல சொல்லவே முடியாது. ஆப்வியஸா மகனை வேலை வாங்கினா தாய் கண்ணுல ரத்த கண்ணீர் வந்துரும். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. எங்க போனாலும் நான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆபீஸ் வேலையும் பார்க்கணும். அம்மா வீடுங்கிற அட்வான்டேஜ், இங்க மாமியார் வீடுன்ற அட்வான்டேஜ். இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கடையில கொஞ்சம் வேலை இருக்கு. எனக்கு 2 அட்வான்டேஜ் மைனஸ்ல போயிட்டு. இல்ல இது ரெண்டுமே அட்வான்டேஜ் அவங்களுக்கு தான். வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போயிடும். எங்க வீட்ல இருக்கும்போதே என்ன வேலை வாங்குறது எல்லாம் ஆரம்பிச்சு இப்போ வந்து 50-60% போயாச்சு. எங்க வீட்லயும் இப்போ அவங்களுக்கான வேலை எல்லாம் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ரூம்ல இருக்கும்போது பாட்டில் அங்கதான் இருக்கும். இவங்க இங்க உட்கார்ந்து இருப்பாங்க. இங்க இருந்து இறங்கி அந்த பாட்டில் எடுக்கிறது கூட அங்க இருந்து நான் வந்து தான் எடுத்து. இப்படித்தான் எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்க நீ. இந்த ஷோ ஆரம்பத்துல இருந்து ஒரு தடவை கூட அவர் மரியாதைக்கு கூட நீ அவர்னு சொல்லல. அப்படிதான்டா பேசுவேன். நாங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது என்ன ஜோனா டே இங்க வா அப்படி தான் கூப்பிட்டு இருக்கா. திடீர்னு எங்க அம்மா முன்னாடி வாங்கன்னு எங்க இங்க வாங்க பாருங்க அப்படின்பா. நமக்கு எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? பெண்கள் எவ்வளவு நுணுக்கமானவர்கள் பாருங்க. இடத்துக்கு ஏத்த மாதிரி டப்புன்னு மாத்தி கூப்பிடுறாங்க. ஆனா குற்றச்சாட்டை மட்டும் ஆம்பளை மேலேயே சொல்றது. இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சா. இல்ல சார், நிஜமாலே அவன் வேலை பார்க்க மாட்டான். மூஞ்சி மட்டும் தான் அப்படி இருக்கு. ஐயோ ஐயோ. ஆனா நிஜமாலே அவன் வேலை பார்க்க மாட்டான் சார். எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. உண்மையிலேயே யார் அதிக வேலை வாங்குற? யாருக்கு அதிக வேலை? நான் தான் சார். எங்க போனாலும் உங்களுக்கு அதிக வேலை. எஸ். ஏண்டா வேலை எனக்கு தான் அதிக வேலை. அவர்கிட்ட வந்து சின்னதா ஏதாவது ஒரு நாள் முடியல, ஒரு ரசமாவது வச்சு கொடுங்கன்னா வாயில நல்லா வருது சொல்ல முடியும். சரிம்மா நான் வச்சு தரேன்ட்டு போவாரு. அம்மா என்ன எங்க இருக்கு,
கடுகங்க புளி எடுத்து கொடுத்துட்டு போ. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. சரி எல்லாத்தையும் எடுத்துமா, தக்காளி மட்டும் கொஞ்சம் நறுக்கி கொடுத்துட்டு போ. இந்த கருவேப்பிலை எங்க இருக்கு, கொத்தமல்லி எங்க இருக்கு, இந்த லைட்டர் எங்க? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எல்லாத்தையுமே நான் ஒரு வாட்டி வந்து எடுத்து கொடுக்கணும். லாஸ்டா அவர் செஞ்சு கொடுப்பார். எவ்வளவு வேலை தெரியுமா? மீதி எல்லாத்தையும் நீயே பாத்துருமா, நீயே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கமான்ட்டு. யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பாத்துட்டு பேசாம இருக்க. நைட்டே வந்து அடுத்த நாள் என்னென்ன வேலை அப்படின்னு லிஸ்ட் போட்டுருவாங்க. காலைல நீ இத்தனை மணிக்கு எந்திக்கணும், நான் இத்தனை மணிக்கு எந்திப்பேன், நீ வந்து டீ போட்டு வச்சிரு. 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கங்க வரோம். ஒரு கேக் சாப்பிடணும்னு நான் கேட்டேன் சார். இது தெரியாம கேட்டேன், நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்றேன். இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால அப்படித்தானே? இந்த லாக்டவுன்ல மொத்தம் எத்தனை கேக் செஞ்சு கொடுத்தீங்க அவருக்கு? டெய்லி கேக் தான் வீட்ல. அப்படியா? டெய்லி கேக். டெய்லி ஒரு கேக்னா அப்ப இவ்வளவு வேலை இல்லாம எப்படி இருக்கும்? எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச கேட்கவே இல்லை சார். ஒரே ஒரு நாள் ஒரு தடவை தான் கேட்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேருமே ஒர்க்கிங்ன்றதுனால ஒன்னு அம்மா சமையல் பண்ணுவாங்க, அம்மாவால முடியலன்னா என்கிட்ட சொல்லிடுவாங்க, நான் பண்ணிடுவேன். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? எப்பவுமே வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே எழுந்திருவேன். ஃபர்ஸ்ட் நான் தான் எழுந்திருவேன், காஃபி போடுறது அதெல்லாமே நான் ஃபர்ஸ்ட் பண்ணிடுவேன். அம்புட் நல்லவனடா நீ. இப்போ வந்து 2 பெண்களுக்கு 2 மாதிரி அவர் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன மனுஷன்? கொஞ்சம் வெளில சாப்பிடுவீங்க, அவர் வெளில சாப்பிட்டு போவார், அம்மாக்கு மட்டும் தான் செஞ்சா போதும். இவ்வளவு நெருக்கடியில கூட நீங்களும் கொஞ்சம் கிச்சன் பக்கம் வந்தா என்ன? என்னடா புசுக்கு மரியாதை பேசிட்ட? ஹெல்ப் பண்ணுவேன் சார், ஹெல்ப் பண்ணுவேன் சார். என்ன மாதிரிலாம்? வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்றது, அப்புறம் பருப்பெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் சார். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டு? இந்த பருப்புக்கும் கடலை பருப்புக்கும் தோரம் பருப்புக்கும் அதெல்லாம் கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டேன் சார். இப்பதான் கத்துக்கிட்டீங்க. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 2 வருஷம். உங்களுக்கு சுத்தமா சமைக்க அவர் வந்து உங்களை கத்துக்க சொல்லி எல்லாம் ட்ரை பண்ண சொல்ல? இல்ல சார், ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர்லாம் போட்டு தான் கல்யாணம் பண்ணி கல்யாணமே கொடுத்தாங்க. அப்படிதான் பண்ணதா? வாட் ஆர் தி டிஸ்க்ளைமர்ஸ் கண்டிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, சமைக்க தெரியாது, வீடு வேலை எல்லாம் தெரியாது, இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. இவளுக்கு பேச கூட வராது, ஏதாவது ஒண்ணு பேசிடுவா, நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னாங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட மாமா. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா? உங்க ஆளுங்களே அவங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இல்ல நான் வந்து எல்லாமே கத்து கொடுத்து வளர்த்திக்கிறேன் அப்படின்ட்டு. காப்பாத்துங்க சார் ப்ளீஸ், காப்பாத்துங்க சார். எங்க போய் காப்பாத்துறது? தூக்கிட்டு வர சொன்னவனே நான். எனக்கு அது சாதாரண விஷயம், சமைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்? அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா போதும், மத்தத நான் பாத்துக்கிறது எனக்கு சாதாரண விஷயம். அது சமையல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. அவர் வந்து வெயில்ல எல்லாம் அவர் மூஞ்சி காட்ட மாட்டாரு, ரொம்ப சேஃபா காருக்குள்ளே உட்கார்ந்து பாரு, எங்களை இறக்கி விட்டுட்டு நீ போய் எது வேணாலும் வாங்கிட்டு வா. இவங்கிட்ட என்னடா பேச்சு? அவளை கேளுங்க, அப்படியே விட்டுருவா என்ன நீங்க? அப்படிலாம் இல்ல, இவர் கழுவுவாருன்னு சொல்றாங்களே, இவன் எதை தொட்டாலும் கழுவ மாட்டான் சார். ஏப்பா அழுகுற முரியேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அப்படியே வந்து சாப்பிட எனக்கு அப்படியே எப்ப இவனுக்கு முதல்ல கொரோனா வந்து இவனை தூக்கிட்டு போய் குவாரண்டைன்ல போடுங்கப்பா அப்படின்னு இருக்கு எனக்கு. இன்னாடி என்ன நம்மளாண்டே பிலிம் காட்டுறியா நீ? துவைச்சு தொங்க விட்டுருவேன் ஜாக்கிரதை. உங்களை மேனேஜ் பண்றது இந்த உங்களுக்கு ஒவ்வொரு உத்தரவுக்கு 2வது உத்தரவு கொடுக்கறதுல தொடங்கி சார் ஹஸ்பண்ட் ஃபார் சேல்னு எல்லாம் போஸ்ட்லாம் போட்டா சார் இன்ஸ்டாகிராம். சார் வடகரி இன்ஸ்டாவிலேயேமா? சார் முடியல சார், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு சார் மெயின்டெனன்ஸ்லாம். என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன், சொல்லாததையும் சேவேன். மேடை பல வித்தியாசமான மனிதர்களை சந்தித்திருக்கிறது, ஆனால் ஹஸ்பண்ட் ஃபார் சேல் என்று போட்ட பெண்ணை சந்தித்தது இதுதான் முதல் முறை. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஜோன்ஸை மேய்க்கிறதே ஒரு கூடுதல் வேலையாக இருக்கிறது இல்லையா? எக்ஸாக்ட்லி சார். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். நீ இந்த வேலை மட்டும் எனக்கு கொஞ்சம் செஞ்சா போதும் அப்படின்னு நான் வந்துட்டு காலையிலே நான் சொல்லுவேன், அதே மாதிரி நான் செஞ்சு முடிச்சிடுவேன். அவனுக்கு அவன் குஞ்சு மணியை பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? வரைக்கும் நான் பாப்பேன், நான் வந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு பாப்பேன், அந்த துணி மடிக்க சொல்லுவேன் நான். அது பாக்குறது வந்துட்டு அந்த பெட் மேல அப்படியே ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இதையும் முடிச்சிரு அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். சார் இவ்வளவு சொல்றல அவளும் பண்ண மாட்டானா? நான் மிச்ச வேலையை பண்றேன்ல. மார்கழி மாசம் கண்ட்ரோல் பண்றான் கண்ட்ரோல் பண்றான். கேளுங்க, இல்லன்னு சொல்லுங்க சார். சமைக்கிறது நானு, வீடு பெருக்கிறது நானு, துணி காய போடுறது நானு, பாத்திரம் விளக்குறது நானு. நான் விரல ஆட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். அவ வேலை செய்யறான். இல்லங்க அப்ப நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? நான் இதெல்லாம் செஞ்சறமா, இத மட்டும் நீ கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருமான்னு சொன்னீங்களே. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. நான்வெஜ் வேணும்னா அவர் தான் சமைச்சே ஆகணும். ஏன்னா நான்வெஜ் சாப்பிடுவா, அவ சமைக்க மாட்டான்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.